வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 1 நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அளவீட்டியல் மெஷர்மெண்ட். ஸோ போன கிளாஸ்ல பார்த்த டாபிக் என்னெல்லாம் அப்படின்னா இந்த எஸ்ஐ யூனிட்ஸ், எஸ்ஐ அலகுகள், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு நான் டைரக்டா சொல்றேன். அதை விட நீங்க டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடியது பார்த்தது ஒரு விஷயத்த ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க ஒரு கடைக்கு உங்களை அனுப்புறாங்க, அம்மா வந்து அனுப்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து போன கிளாஸ்ல கேட்ட மாதிரி இப்போ 1 kg என்னன்னு தெரியும். மாஸ் நிறைய பத்தி சொல்றேன். அப்போ தக்காளினா கேஜின்னு சொல்லணும். லிக்யூட்ல இருக்கக்கூடிய ஆயில் அதெல்லாம் நீங்க லிட்டர்ல சொல்லுவீங்க, அப்படிதான். அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ அது இல்லை. அதே தான் சொல்ல போறாங்கன்னு நினைக்காங்க. அது இல்லை. நான் இதுல இன்னொன்னு சொல்ல வருவேன். இப்போ நீங்க போறீங்க, 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வர சொல்றாங்க. கடைக்காரரு அந்த மிஷின் இருக்குல்ல, அதுல தக்காளி போட்டு அளக்குறாரு. கண்டிப்பா நம்ம போனா மிஷின்ல வைப்பாங்க. அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா 900 தான் காமிக்கு. 1 kgனா 1000 கிராம். கரெக்டா? 1 kgனா 1000 கிராம். அதே மாதிரி நம்ம 1 மீட்டர்னா எவ்வளவு சென்டிமீட்டர்? யோசிச்சு வைங்க. நான் இதுக்கு வரேன். இதை யோசிச்சு வைங்க. ஸோ 1 kg அப்படின்னா 1000 கிராம். அப்ப இங்க வந்து 900 அப்படின்னா அத்தனை கிராம் தான் இருக்கு. நான் 1 kg தான் கடைக்கார அண்ணன்ட்ட கேட்டேன். ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க, இப்ப நீங்க போய் கேக்குறீங்க 900 கிராம் தான் போடுறாங்க. அவர் உடனே நீங்க சின்ன பையனா இருக்கறனால ஏமாத்துறதுனால பரவாயில்ல தம்பி எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களா? இல்ல, அப்படிதானே? நமக்கு தெரியாம வேணா வாங்குவோம். ஆனா நம்ம சயின்ஸை கத்துக்கிட்ட பிறகு அதில் அப்படி வாங்க மாட்டோம். ஏன்னா அதுக்கும் 1000க்கும் வித்தியாசம் இருக்கு. 100 நம்பர் வித்தியாசம் இருக்கு, அப்படிதானே? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்ககிட்ட? இல்ல சார், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க, அப்படிதானே? 100 கிராம் கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. கரெக்டா? சோ இந்த 100 கிராம நீங்க ஆட் பண்ணி நம்ம கரெக்டா கொடுங்கண்ணே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படி சொல்லணும். கரெக்டா? நம்ம யார்ட்டையும் ஏமாத்த போறோம் கிடையாது, நம்மளும் ஏமாறக்கூடாது. அப்படிதான். சரியா? ஏன் இப்படி கேட்கிறோம்? ஏன் ஏன் இந்த 1000 கிராமுக்கு மேல ஏன் 900 போட்டா ஏன் தப்பா இருக்கு? யோசிச்சீங்களா? சோ சமையல்ல மட்டும் இல்ல, பிசினஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த அளவுகள் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா இருக்கணும், அப்படிதானே? அந்த மெஷர்மெண்ட். அதான் சொன்னேன், சட்டையெல்லாம் வந்து உங்களுக்கு சைஸுக்கு இல்லாம பெரிய சட்டைன்னா அவ்வளவுதான் பண்ண முடியாது. சோ பெரிய பெரிய ராக்கெட்டுகள் பண்றாங்க. இல்ல அன்றாட வாழ்க்கையில அந்த காரு, பைக்கு, ஈவன் ட்ரெயின் போடக்கூடிய பாலங்கள் பார்த்திருப்பீங்க. சோ இந்த இதுலலாம் பாத்தீங்கன்னா அளவுகளை ஒரு சின்ன மில்லிமீட்டர்னா எம் போடணும், அப்படின்னா மில்லிமீட்டர் அப்படின்னு போடுவோம். மில்லிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் அளவு மாறினா கூட மொத்த அமைப்பும் வேஸ்ட், டேமேஜ் ஆயிரும். ஏதாவது ஒரு சம்திங் இதாயிரும். ஸோ அக்யூரேட்டா அளப்பாங்க. சும்மா இந்த ஒரு செங்கல் பையில 10 செங்கல் வை, இந்த 10 செங்கல் பையில 8 செங்கல் போதுமா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அக்யூரேட்டா வைக்கணும். சரிங்களா? ஸோ என் வாயில இப்போ ஒரு வார்த்தை வந்தது அக்யூரேட். இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுதான் அக்யூரேசி. தமிழ்ல பாத்தீங்கன்னா துல்லியத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அக்யூரேசி என்ன சொல்லுவாங்க? துல்லியத்தன்மை. சோ துல்லியத்தன்மை அளவீட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை அளக்குறீங்கன்னா அதுல துல்லியத்தன்மை முக்கியம். இது கிளியர் ஆயிட்டா? சரி. இப்ப நம்ம புது டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த அக்யூரேசி தான் உள்ள போறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த சில யூனிட் கன்வர்ஷன்ஸ், யூனிட்ஸ் அலகுகள் நீங்க எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மூலமா நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிரீனை இப்ப நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அதுல இப்ப நீங்க தான் ஆன்சர் வந்து பண்ண போறீங்க. சரிங்களா? நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், ஒரே நிமிஷம். இப்ப ஸ்கிரீன் உங்களுக்கு தெரிய வரும். தெரிஞ்சுதா? எஸ், இப்ப தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த். நீளத்துக்கு ஸ்டாண்டர்ட், அதாவது எஸ்ஐன்னு சொல்லணும்னா எஸ்ஐ. மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர் எல்லாமே நீளத்துக்கு தான். ஆனா அவங்கலாம் வெவ்வேறு நீளத்தை, அதாவது ஒரு ஊரை அளக்குறதுன்னா நம்ம மில்லிமீட்டர் அளக்க முடியாது, அப்படிதானே?
ஸோ அங்க வேற மாதிரி வரும். 2 ஊர்களுக்கு நடுப்பட்ட இடம், அப்புறம் நம்மளோட சட்டையில உள்ள அந்த நீளம் அப்படிலாம் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் அளந்தாலும் நீளத்துக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னது? சரியான அளவு அலகு என்னது நீளத்துக்கு? எஸ், மீட்டர். மீட்டர் இஸ் கரெக்ட். வெரி குட். கரெக்டா? இப்போ அதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாமா? த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லென்த். நீளத்துல இப்ப இங்க கொடுத்துருக்குல்ல, இதை விட நான் கம்மியானது இருக்கு. பட் இந்த 4 எல்லாம் கொடுத்துருக்காங்க. மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது சின்னதுன்னு நினைக்கிறீங்க? கிலோமீட்டரா, மீட்டரா, சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா? இப்பதான் நான் என்னுடைய போர்டில் எழுதி போட்டேன். எஸ், மில்லிமீட்டர். அப்படிதானே? அதுதான் இருக்கையில சின்னது. ஏன்னா கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப பெருசு. மீட்டர் அதை விட கொஞ்சம் சின்னது, கிலோமீட்டரோட கொஞ்சம் சின்னது. மீட்டரை விட சின்னது சென்டிமீட்டர். தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து அதே ப்ரொனவுன்ஸ் தான், சரிங்களா? சென்டிமீட்டர். அதுக்கு கீழே தான் மில்லிமீட்டர். ஸோ இவர் தான் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லென்த். அப்ப இருக்கிற நீளத்துல மிகச்சிறிய அலகு என்னதுன்னா மில்லிமீட்டர். அதே மாதிரி பிக்கஸ்ட் யூனிட் ஆஃப் லென்த், மிகப்பெரிய அலகு, நீளத்தோட அலகு மீட்டர், கிலோமீட்டர். இப்ப ஈஸியா சொல்லுவீங்க, எஸ் கிலோமீட்டர். அப்படின்னா கிலோமீட்டர். ஏன்னா இதுதான் பெருசு, மில்லிமீட்டர் சின்னது. கரெக்டா? இதே மாதிரி வெயிட்ல நம்ம சொல்ல போறோம். எடை. நம்ம எடைனா நம்ம தக்காளி இதெல்லாம் சொல்றோம்ல, கிலோகிராம், கிராம் அப்படிலாம் சொல்லுவோம். அதுல பிக்கஸ்ட் யூனிட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? மில்லிகிராமா, சென்டிகிராமா, கிராமா, கிலோகிராமா? இதுல நீங்க மில்லிகிராம் மேபி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்க, கிராம் கேள்விப்பட்டிருக்கீங்க, கிலோகிராம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சில பேர் இந்த சென்டிகிராம் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம டே டு லைஃப்ல அதை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். மில்லிமீட்டர் கூட ஓரளவுக்கு யூஸ் பண்ணுவோம், சென்டிகிராம யூஸ் பண்ண மாட்டோம். சென்டிகிராம்னா என்னன்னா 100 சென்டிகிராம் சேர்ந்ததுதான் 1 கிராம். சரிங்களா? 100 சென்டிகிராம் சேர்ந்ததுதான் 1 கிராம். தமிழ்லயும் சென்டிகிராம் தான், கிராம் தான். அதனால அது ஈஸியா தெரியும். அப்படிதானே? அதுவே மில்லிகிராம் எடுத்தீங்கன்னா 1000 மில்லிகிராம் சேர்ந்ததுதான் 1 கிராம். சரிங்களா? 1000 மில்லிகிராம், 1000 போட்டு மில்லிகிராம், எம்எம், எம்ஜி அப்படின்னு போட்டீங்கன்னா அப்பதான் 1 கிராம் வரும். நீங்க மாத்திரையோட டப்பாலாம் பாத்தீங்கன்னா அதுல அந்த மாத்திரையோட அந்த மில்லிகிராம்ல தான் எழுதியிருப்பாங்க. நீங்க ஏன்னா ரொம்ப அதிகமா சாப்பிட 0.5, 0.45 இப்படிதான் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல பிக்கஸ்ட் யூனிட் ஆஃப் வெயிட் எஸ் கிலோகிராம் தான். அதிகப்படியா பெருசா இருக்கக்கூடிய ஒரு அளவு எடை. அப்ப வெயிட் எது ஸ்மாலஸ்ட்? எது சின்னதா இருக்கும்? மில்லிமீட்டரா, டெசிமீட்டரா, சென்டிமீட்டராமா, டெசிகிராமா, சென்டிகிராமா, கிலோகிராமா? இதை நான் மில்லிகிராம், கிலோகிராம் பத்தி சொல்லிட்டேன். சென்டிகிராம பத்தி சொல்லிட்டேன். 100 சென்டிகிராம் சேர்ந்தாதான் 1 கிராம் அப்படின்னு சொல்லிட்டேன். டெசிகிராம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இவர் ஏதோ தப்பா போட்டிருக்காங்க, இல்லைன்னா இது நம்ம கேள்விப்படுற வார்த்தைன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டெசிகிராம்னா அதேதான், இந்த எடையில அது ஒரு அளவீடு, அது ஒரு அலகு. 10 டெசிகிராம் சேர்ந்ததான் 1 கிராம். 10 டெசிகிராம், வெறும் 10 டெசிகிராம் சேர்ந்தா 1 கிராம். ஆனா சென்டிகிராம் பாத்தீங்கன்னா 100 பேர் சேர்ந்தாதான் 1 கிராம். மில்லிகிராம் பாத்தீங்கன்னா 1000 மில்லிகிராம் சேர்ந்தாதான் அவங்க 1 கிராம். சோ உங்களுக்கே தெரியும். அப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், 1 கிராம் அதுல இருந்து 1000 கிராம், 1000 கிராம்னா 1 கிலோகிராம் சொல்லிட்டேன். அப்ப இருக்கையிலே ஸ்மாலஸ்ட் யூனிட் யார சொல்லுவீங்க? சென்டிகிராமா, டெசிகிராமா, மில்லிகிராமா? ஏன்னா இவங்க தான் 1000 பேர் சேர்ந்தாதான் 1 கிராம். அப்ப இவங்க தான் இருக்கையிலே ஸ்மாலஸ்ட் யூனிட். இது கிளியர் ஆயிட்டா? இது ஒண்ணு கிளியர் ஆயிட்டு. இப்ப இன்னொன்னு ஷேர் பண்றேன். அது இந்த நமக்கு நீங்க பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட கன்வென்ஷன் அழகா இருக்கும். அதையும் நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். நீங்க படிச்சதை அப்படியே ஓவராலா ரீகால் பண்றதுக்கு சூப்பரான இது. ஓகே, ரைட். இப்போ இப்போ ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். பண்ணிட்டேனா? இப்போ தெரியும் பாருங்க. 6 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒரு 5 பார்ப்போனே. சரிங்களா? 6 சென்டிமீட்டர். அப்ப நம்ம என்ன என்ன நமக்கு தெரியணும்? 1 மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன வித்தியாசம்? எத்தனை சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நீங்க 6 சென்டிமீட்டர் பார்க்க முடியும். நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன்னா 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஆனா இவங்க பாருங்க, வெறும் 6 சென்டிமீட்டர் தான் கேட்காங்க. என்னுடைய போர்டுல நான் எழுதுறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வெறும் 6 சென்டிமீட்டர் தான் கேட்காங்க. அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கொடுத்திருக்க வேலைய, அதாவது நம்ம ஒரு ரியல் லைஃப்ல ஒண்ணு பார்ப்போமே. ஒரு பேனா 5 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 10 பேனா வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு 10 பேனா, ஒரு பேனா 5 ரூபா, அப்ப 10 × 5 அப்படி இருந்தா 50 ரூபா இருந்தா அந்த 10 பேனா வாங்க முடியும். அப்படி சொன்னா
ஸோ இதே மாதிரி நம்ம ரிவர்ஸ்லயும் சொல்லலாம். அப்படின்னா 6 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர். கிளியரா? 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர். அப்போ 6 சென்டிமீட்டருங்கிறது 0.06 மீட்டர் அப்படின்னு வரும். 0.06 மீட்டர். ஏன்? ஏன்னா நான் அந்த 6 100ஆல டிவைட் பண்ணிட்டேன். கரெக்ட். அப்படிதானே? ஏன்னா அதனால நான் 1 மீட்டர் கூட 100 சென்டிமீட்டர். அப்போ அவன் வெறும் 6 சென்டிமீட்டர் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து 1 சென்டிமீட்டர்னா 1/100 அப்படின்னு போட்டீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வரும். 1/100 மீட்டர் அப்படின்னா 1 சென்டிமீட்டர். இங்க 6 சென்டிமீட்டர் இருக்காங்க. அதனால 6/100 போட்டா 0.06. அப்போ கிளிக் பண்றேன். கரெக்டா? எஸ். கரெக்டா வந்துட்டா? அவ்வளவுதான். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? 45 கிலோகிராம் எவ்வளவு கிராம் அப்படின்னு கேட்கறாங்க. 45 கிலோகிராம். சோ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் தெரியணும். 1000 கிராம் 1000 கிராம் சேர்ந்ததான் 1 கிலோகிராம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படிதானே? இவங்க வந்து இப்ப கேட்காங்க 45 கிலோகிராம். அப்ப 45 கிலோகிராம் என்ன அர்த்தம்? 1 கூட 45 மல்டி பண்ணுங்க, 45 வந்துடும். அதே 45 இந்த சைடு மல்டி பண்ணுங்க, 45 1 இன்ட்டு 45 45 போட்டு 3 0 போட்டீங்கன்னா இதுதான். அப்ப என்ன வருது? 45 கிலோகிராம்ங்கிறது 45,000 45,000 கிராம். இப்ப கிளியர் ஆயிட்டா? இதெல்லாம் நீங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தத வீட்டுல போய் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க. ஸோ ரீகால் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து 1 மீட்டர் ஈக்குவல் டு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எஸ் 100 சென்டிமீட்டர். வெரி குட். அடுத்தது இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் வேற யாராவது சொல்லுங்க. த லென்த் ஆஃப் த ரோடு சாரி ரோடு உடைய லென்த் எதால அளப்பாங்க? மீட்டரா, மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா, கிலோமீட்டரா? ஒரு ரோடோட லென்த் எந்த இதுல இருக்கும்? மில்லிமீட்டர்னா சின்னதுன்னு தெரியும். மீட்டர்னா ஓரளவுக்கு மிடில் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறது. சென்டிமீட்டர்னா ஸ்கேல் அளவுக்கு. கிலோமீட்டர்னா பெரிய அளவுக்கு. அப்ப எது வரும்னு நினைக்கிறீங்க? எஸ் வெரி குட். கிலோமீட்டர். அப்படிதானே? லென்த் ஆஃப் த ரோட எப்பவுமே நம்ம எப்படி அளப்போம்? கிலோமீட்டர்ல தான் சொல்ல முடியும். ஏன்னா அது ரொம்ப பெருசா இருக்கும்ல. ஓகேவா? இன்னும் ஒரு ஒன்னோடு பார்க்கலாமா? சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். திக்னஸ் ஆஃப் ஏ நீடில். அப்படியா? நீடில் உங்களுக்கு தெரியும். நீடில் நீங்க ஒரு ஊசி வச்சுக்கலாம், இல்ல குண்டூசின்னு வச்சுக்கோங்க. எதுனாலும் வச்சுக்கோங்க. திக்னஸ்னா அதோடைய தடிமன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு குண்டூசியோட தடிமன் கிலோமீட்டர் சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்ல. வெரி குட். அது ஒண்ணும் இல்ல. சென்டிமீட்டர்ல வரலாமா? சரி ஓகே. வரலாம்னா ஓகே. அது தனியா வச்சிருப்போம். மீட்டர்ல கண்டிப்பா வராது. வெரி குட். அது ஒண்ணு. அப்ப யார் இருக்கா? இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்க. மில்லிமீட்டர். இப்ப நிறைய பேர் டவுட் வரும் இந்த இடத்துல. சார் சென்டிமீட்டர் கொஞ்சோண்டு ஒரு சின்ன அளவு தான் சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கரெக்ட். நீங்க ஒருத்தர் சொன்னது கரெக்ட். ஆனா இங்க நம்ம பார்க்கும் போது அதை விட கம்மியா ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு இருப்பாங்க மில்லிமீட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் அவரை கன்சிடர் பண்ணுங்க. எஸ் நீடில் திக்னஸ் அந்த குண்டூசியோடைய தடிமன் திக்னஸ் பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர்லாம் இருக்கும். சென்டிமீட்டர் அளவுக்குலாம் இருக்காது. ஒரு சென்டிமீட்டர் கூட இருக்காது. மில்லிமீட்டரா. ஏன்னா நம்ம தான் பார்த்திருக்கோமே. ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு நடுவுல 10 சின்ன கோடு இருக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா லாஸ்ட் கிளாஸ். அப்ப அவங்கள மில்லிமீட்டர் தான் அதுல தானே இருக்கும். எஸ் அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். பாருங்க இதை கிளிக் பண்றேன். சரியா? புரியுதாப்பா? அவ்வளவுதான். சோ இப்போ உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சது அத்தனையுமே ரீகால் பண்ணியாச்சு. மீட்டர், சென்டிமீட்டர். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம கன்வர்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க நியூஸ்ல பார்க்கலாம். நிறைய பேர் நியூஸ் பாருங்க. ஆனா நம்மளுக்கு தேவையானது நல்ல விஷயம் இருப்பாங்க. நியூஸ்ல பார்க்கும்போது இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 95.3 95.3 போட்டுருவாங்க. அதெல்லாம் என்னது? ஏன் இந்திய ரூபா? ஏன் அமெரிக்க ரூபா? அப்ப ஏன் எப்படி கன்வெர்ட் பண்றாங்க? இதை பத்தி யோசிங்க. உங்க அப்பா அம்மாட்ட, அண்ணன்ட்ட, அக்காட்ட எல்லாம் கேளுங்க. ஓகே. சோ அது என்ன ஏது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லப்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகே ரைட். சோ இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள வரலாமா? இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் அக்யூரசி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னேன். தமிழ்ல அது வந்து துல்லியத்தன்மை அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? அளவீடுகளை துல்லியத்தன்மை வேணும். அதாவது ஒரு பொருளை அளக்குறீங்க. பொருளை அளக்கும் போது உண்மையான மதிப்பு தான் ஆக்சுவல் வேல்யூ.
ஆக்சுவல் வேல்யூனா என்ன அர்த்தம்? அதோடைய உண்மையான மதிப்பு. ஓகே, அந்த உண்மையான மதிப்புக்கு நீங்க அளக்கிற அந்த அளவு மெஷர்மென்ட் எவ்வளவு நெருக்கமா இருக்கோ அதுதான் அக்யூரசி. சரியா? அக்யூரேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அக்யூரேட்டா என்ன அர்த்தம்? கரெக்டா அடிக்காம்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அக்யூரசின்னா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்டோடைய வெயிட் ஏற்கனவே டீச்சர் வந்து மெஷர் பண்ணி வச்சிட்டாங்க. இது வந்து 5 கேஜின்னு மெஷர் பண்ணிட்டாங்க. அது ஆனா உங்கள்ட்ட காமிக்கல. உங்கள்ட்ட சொல்றாங்க. நீங்க இதை மெஷர் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படிங்காங்க. உடனே நீங்க என்ன பண்றீங்க? அந்த வெயிட் மிஷினை எடுத்து பாக்குறீங்க. இல்ல வேற ஏதோ மெத்தட் இருக்கு அதை வச்சு பாக்குறீங்க. அப்ப டீச்சர்ட்ட போய் சொல்றீங்க, மேடம் 4.9 கேஜி அப்படின்னு சொல்றீங்களா? ஸோ 5 கேஜிக்கு 4.9 4.9 ரொம்ப ரொம்ப பக்கம். அப்ப நீங்க இது வந்து அக்யூரேசி. சரிங்களா? ரொம்ப அக்யூரேட்டா வந்துட்டீங்க. பக்கத்துல ரொம்ப 0.1 தப்பே கிடையாது. ரொம்ப தள்ளி போனாதான் தப்பு. சரிங்களா? அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுதான் அக்யூரசி. அப்போ நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன எரர் வரதான் செய்யும். ஆனா எந்த அளவுக்கு அந்த அந்த எரர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இதுல பண்றதாம். சரிங்களா? ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப இதுக்கு அழகா சொன்னா ஒருத்தர் வந்து 4 நடந்தாங்க ரொம்ப தப்பு. இன்னொருத்தர் 6 நடந்தாங்கன்னா ரொம்ப தப்பு. புரியுதா? அப்ப எந்த அளவுக்கு அந்த உண்மையான வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூக்கு பக்கத்துல, நெருக்கமா, குளோசரா நீங்க கொண்டு போறீங்க, அதுதான் அக்யூரசி. ஏன்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட் இருந்தாலே எரர்ஸ் வரதான் செய்யும். இப்ப நம்ம காய்கறி கடையிலயுமே பார்த்தீங்கன்னா, எல்லா டைம்லயும் 1 கேஜி கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு ஒரு தேங்காய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, 1 கேஜி வராது. 1.1072 அப்படின்னு வரும். அப்போ ஒவ்வொரு தடவையும் உட்கார்ந்து அப்படி பார்த்துட்டே இருக்க முடியாது. ஆனா, அதுக்கேத்தாப்புல ரேட் போட்டுருவாங்க. பட் நம்ம வந்து எரர்ல பார்க்கும்போது, எரர் வரதான் செய்யும். இது போதாதுன்னு, சில டைம்ல எரர் பார்த்தீங்கன்னா, எப்படி வரும்னா, நம்மளால வரும். நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். இந்த பேரலாக்ஸ் எரர், இடமாறு தோற்ற பிழை அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேல ஒழுங்கா பார்க்காம, சைடுல இருந்து பார்க்கிறது. அப்ப அங்க 3க்கு பதிலா 4 தெரியும். இல்ல 4க்கு பதிலா 3 தெரியும். அந்த மாரி ஒரு தப்பு பண்றது. அதான் பேரலாக்ஸ் எரர். சோ எப்பவுமே துல்லியமா அளக்கிறதுக்கு அந்த மெஷர்மென்ட் அந்த டிவைஸ அந்த சாதனத்த ஒழுங்கா யூஸ் பண்ணணும். கவனமா அத பார்க்கணும். சரிங்களா? இது ஒண்ணு. இதான் அக்யூரசி, துல்லிய தன்மை. 2வது பார்க்க போறது ரவுண்டிங் ஆஃப், முழுமையாக்குதல். 2வது என்ன பார்க்க போறோம்? ரவுண்டிங் ஆஃப். தமிழ்ல பார்த்தீங்கன்னா முழுமையாக்குதல். அப்போ பேர்ல இருக்கு. முழுமையாக்குதல்னா எத முழுமையாக்க போறோம்? கரெக்ட்டா? இப்ப நீங்க மேத்ஸ் போடுறீங்க. இல்ல சயன்ஸ்ல சம்ஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு வேல்யூ, ஒரு சம்ல வேல்யூ வருது. 4.6, 8, 7, 2 அப்படி போயிட்டே இருக்கு. இத்தனை வேலையும் எடுத்து நீங்க சம்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிதானே? ஏன்னா இதுக்கப்புறம் போயிட்டே இருக்கு. என்னன்னே தெரியாது. அப்படிதானே? அப்போ இவ்ளோ அந்த புள்ளிக்கு அப்புறம் நெறைய நம்பர வச்சுக்கிட்டு பண்ணும்போது, அந்த கணக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருது. சோ அத சுருக்கமா நம்ம மாத்த போறோம். அதுக்கு தான் ரவுண்டிங் ஆஃப் யூஸ் பண்றோம். ரவுண்டிங் ஆஃப் ரூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி சுருக்குறதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம இஷ்டத்துக்கு சுருக்கக்கூடாது. அதுலயும் ரூல் நம்பர் 1, 2 இருக்கு. ரூல் நம்பர் 1 என்னன்னா, நீங்க புள்ளிக்கு அப்புறம் பார்க்குறீங்களா ஒரு டிஜிட். இப்ப இந்த புள்ளிக்கு அப்புறம் இந்த டிஜிட். இது பேரு டிஜிட். சரிங்களா? இந்த எண் புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடியது 5 விட கம்மியா இருந்ததுன்னா 5 விட கம்மியா இருந்ததுன்னா, ஏன்னா 5 தான் பெருசு. 5 விட கம்மின்னா 4, 3, 2 இப்படி வந்ததுன்னா, 0 அந்த மாரிலாம் வந்ததுன்னா, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, முன்னாடி இருக்கக்கூடிய எண்ண அப்படியே வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு, நம்ம எப்படி எழுத போறோம்னா, இது பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த 6 விட்டுறலாம். அடுத்து வரீங்க, 8 வரீங்க. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு வேற ஒரு எழுதுறேன். 7.43ன்னு எழுதுறேன். இத நான் ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். முழுமையாக்கணும். அப்போ 7.4 சில பேரு நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, 7.5ன்னு எடுத்துருவாங்க. சில பேர் 7.4 எடுப்பாங்க. பட் அந்த ஒரு நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளுடைய பிராக்டிகலா சும்மா பண்ணோம்னா அது வேண்டாம். இப்ப நம்ம சயின்டிபிக் ரீதியா பண்ணும்போது இந்த என்ன பார்க்கணும். இந்த 2 பேரும் அப்படியே தான் இருப்பாங்க. இவங்கள பார்க்கணும். சரிங்களா? இவங்கள பார்க்கும்போது இவங்க 3. அப்ப 3 வந்து 5 விட கம்மி. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர அப்படியே விட்டுறலாம். யாரா இருந்தாலும். 5 கீழ இருக்கிற யாரா இருந்தாலும் விட்டுறலாம். இந்த நம்பர. அப்ப 7.4 மட்டும் எடுத்து எழுதலாம். அதுதான் கரெக்ட்டான மெத்தட். 7.5ன்னு எழுதக்கூடாது. நெறைய பேர் ரியல் லைஃப்ல நம்ம மேத்ஸ் சம்லாம் போடும்போது அப்படி ரவுண்ட் ஆஃப் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்படிதான் எடுக்கணும். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்னன்னா, 5 விட அதிகமா இருக்கக்கூடியது. ரூல் நம்பர் 2 என்னன்னா, 5 விட அதிகமா இருக்கக்கூடியது.
ஸோ 5 விட அதிகமா 6, 7, 8ன்னு யாருனாலும் இருக்கலாம், 9 அப்படின்னு இருக்கலாம். சரிங்களா? 10ன்னு போட முடியாது, ஏன்னா 10 நம்ம 0 அவர் வந்துருவார். ஸோ இவங்கள நம்ம பண்ணும்போது இப்ப அதே நம்பர் எடுக்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காண்டி 7.46ன்னு எடுக்கிறேன், அதே நம்பர் எடுக்கிறேன். அப்ப நீங்க என்ன பார்ப்பீங்க, இந்த வேலையை பார்த்து பாயிண்ட்டுக்கு இப்போ 4 இவங்க 2 பேரும் மாத்த முடியாது சார். அடுத்து இவரை பார்க்கணும், இவர் 5க்கு மேலேயா 5க்கு கீழேயான்னு பார்க்கணும். ஆமா 5க்கு மேல இருக்காரு, அப்போ என்ன பண்ணணும் சார்? பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரா, அவரை இந்த நம்பரை ரிமூவ் பண்ண போறோம். ஆனா ரிமூவ் பண்ணும்போது பக்கத்துல ஒரு ஆள் இருப்பார்ல, அவரை 1 கூட்டிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ 7.46 இருந்ததுன்னா இததான் 7.5ன்னு எழுதணும். ஓகே, இப்ப புரிஞ்சிருக்குமே. நிறைய பேர் சம்ல பண்ணக்கூடிய தப்பே இதுதான். இந்த தப்பும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சாதாரணமா 7th 8th படிக்கும்போது பிரச்சனை இல்லை. நீங்க பின்னாடி நீட்டுக்கு ஜேஇ எக்ஸாம்லாம் படிப்பீங்களே, அங்கெல்லாம் மேக்ஸ், அதாவது மேக்ஸ்ல நம்ம பிசிக்ஸ்ல மேக்ஸ் வந்துட்டே இருக்கும். அதாவது நீங்க ப்ராப்ளத்தை செய்வீங்க. அந்த ப்ராப்ளத்தில் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் பண்றேன் 7.41ன்னு இருக்கும், நான் 7.5 எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்ம பண்ணிடுவான். ஆன்சர் தப்பா இருக்கும், ஆன்சர் கீழே வேற இருக்கும். சின்ன வித்தியாசம்னாலும் பெரிய டிஃப்ரெண்டா காட்டிடும், உடனே அந்த சம்மு தப்புன்றாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், நம்ம வந்து கால்குலேஷனும் சரி, இந்த மாதிரி ரியல் லைஃப்லையும் சரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ 7.46 இந்த நம்பரை பார்க்கணும். 5 விட அதிகமா இருந்ததுன்னா பக்கத்துல கூட்டிட்டு அந்த நம்பரை ரிமூவ் பண்ணிடணும், திருப்பி 6 போடக்கூடாது. சரிங்களா? 7.5 போட்டுட்டு அந்த நம்பரை விட்டலாம். இதுவே 5க்கு கீழே கம்மியா இருந்ததுன்னா, அதாவது 4, 3, 2 அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஜஸ்ட் நான் என்ன சொன்னேன், அந்த நம்பர் அப்படியே ரிமூவ் பண்ணிருங்க, பக்கத்துல அந்த 2 நம்பரை எதுவுமே மாத்தாங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் 2 ரூல். ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ 3வது அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷனா இதுவும் நம்ம சொல்லுவோம், ஒரு குத்துமைப்பா சொல்லுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் ஒரு தோராயமா சொல்லுப்பா அப்படிமா, ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுப்பா. அப்புறம் இதுல நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம், தோராயமாக்கல். ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்றோம்? இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு தெரியாது, ஒரு குத்துமைப்பா சொல்றது அப்படிதானே, ஒரு துல்லியமா அளக்க முடியல, நேரமும் இல்லை, அது மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இதுக்கு பெஸ்ட் உதாரணம் எதை சொல்லுவானா, கல்யாண வீட்டுல சமைப்பாங்க அப்படிதானே, அந்த இவர் பேர் என்ன பேர் சமையல்காரர், சமையல்காரர் வந்து சமைப்பாங்க. இவங்க அந்த வீட்டுக்காரங்க வந்து நீங்க வந்து சமைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன, உடனே சமைக்கணும்னு சொல்லிட்டு அவர் போனா அவ்வளவுதானா, எத்தனை பேருக்கு அப்படின்னு அவர் அடுத்த கொஸ்டின் கேட்பாரு. ஒரு ஒரு 500 பேர் சமைங்களேன், 500 பேர் சாப்பிட்ற மாதிரி அப்படிம்பாங்க. இப்போ 502 பேர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியுமா? 502 பேருக்கு சாப்பாடு இங்க சமைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த சமையல்கார்ட்ட போய் 414 பேருக்கு சமைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு குத்து மதிப்பா, ஒரு அப்ராக்சிமேஷனா, ஒரு தோராயமா, அது வந்து எஸ்டிமேட்டுமாங்க. ஸோ இந்த எஸ்டிமேட்டும் பாத்தீங்கன்னா நீங்க பின்னாடி ரியல் லைஃப்ல வரும்போது பிசினஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு எஸ்டிமேட் அப்படிங்கலாம் நிறைய யூஸ் பண்ணீங்க. பிசினஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல எஸ்டிமேட் வரும். அப்ப அதெல்லாம் நீங்க தெரியும். அப்ப எஸ்டிமேட் என்ன, கரெக்டா தெரியாது, ஒரு தோராயமா கொடுக்கிறது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 500 பேருக்கு சமையல் பண்ணுங்க. சோ அந்த 500 பேருக்கு சமையல் பண்ணுங்கிறது அதுவும் ஒரு தோராயம் தான். ஆனா இந்த 502 நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. வரவங்களை கவுண்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? ஒருத்தர் வந்திருக்காரு, ஒருத்தர் சமைக்க, 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் அப்ராக்சிமேஷன். இது கிளியர் ஆயிட்டா? சோ இன்னைக்கு அக்யூரேசி, அப்ராக்சிமேஷன், அது ரவுண்டிங் ஆஃப், இந்த 3 நடத்திருக்கேன். இதுல டவுட்னா நீங்க சேட் பாக்ஸ்ல கேட்கலாம், இல்ல நீங்க மைக் ஆன் பண்ணி கூட கேட்கலாம். அப்ராக்சிமேஷனா ஒரு தோராயமா சொல்றது, நம்மளுக்கு துல்லியமா அளக்கல, நேரமும் இல்ல, டக்குன்னு அந்த இடத்துல நமக்கு வேணும். சரிங்களா? அந்த இடத்துல ஒரு வேல்யூ வேணும். அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கீங்க, ஏத்தாப்புல வந்து ஒரு ஒரு புது ஊருக்கு, அந்த ஊருக்கு வந்த ஒருத்தர் கேட்கிறாரு, பக்கத்து ஊரையோ இல்ல ஏதோ ஒரு கோயில் ஏதோ ஒண்ணு கேட்கிறாரு, எவ்வளவு தூரமா இருக்கும் அப்படிம்பீங்க. நீங்க வந்து ஒரு குத்துமைப்பா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் சார் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? சோ எக்ஸாக்டா 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த பக்கத்துல இருக்கும், 1.5 கிலோமீட்டருக்கு பக்கத்துல 1.8 கிலோமீட்டரோ இல்ல 1.4 கிலோமீட்டரோ அந்த மாதிரி பக்கத்துல சொல்றதுதான் அப்ராக்சிமேஷன். சரிங்களா? ஓகே. சோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் என்னன்னா, இப்ப நான் ஒரு கணக்கு சொல்றேன், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ரவுண்டிங் ஆஃப்ல, சரிங்களா? ரவுண்டிங் ஆஃப் நம்ம சேர்ந்தே பண்ணலாம். 12.34 இதுல நான் முழுமையாக்க போறேன். உங்களுக்கு அந்த சம் வரும், ரவுண்டிங் ஆஃப் பண்ணு அப்படின்னு வரும். இப்ப என்ன பண்ணுவீங்க, இது ரவுண்டிங் ஆஃப் பண்ணா எப்படி பண்ணுவீங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? யாரா ஒருத்தர் சொல்லுங்க, சாட் பாக்ஸ்ல பண்ணுங்க பாப்போம்.
இதுக்கு ரவுண்டிங் ஆஃப். இது வந்து சம் நம்பர் 1. யாரை பார்க்கணும்? 12. அவரை அப்படியே விட்டுலாம், அவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. புள்ளிக்கு அப்புறம் தான் உள்ள அந்த இதெல்லாம் பார்க்கணும், அப்படிதானே? எஸ். இவரை பாக்குறீங்களா? குட். அடுத்து இவர் 4க்கு 4 வந்து 5க்கு கீழேயா மேலையா? எஸ், 5க்கு கீழே. அப்ப என்ன பண்ணலாம்? எஸ், இதை ரிமூவ் பண்ணிட்டு இதுவரை அப்படியே கொண்டு விட்டுருலாம். இதுதான் ஆன்சர். கரெக்டா? ஈஸியா புரிஞ்சுதா? ரெண்டாவது சம் பார்ப்போம். ரெண்டாவது சம் 18.76, 18.76. இதை ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். சொல்லுங்க, வேற யாரோ ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? வெரி குட். வெரி குட், சூப்பர், கிரேட். ஸோ நல்லா அழகா சொல்லியிருக்காங்க ஆன்சரு. என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து 5க்கு மேல இருக்கு, கரெக்டா? அப்ப 5க்கு மேல இருந்தா நான் என்ன என்ன ரூல் சொல்லி கொடுத்தேன் ரவுண்டிங் ஆஃப்ல? அவரை ரிமூவ் பண்ணணும். ஆனா ரிமூவ் பண்ண சும்மா ரிமூவ் பண்ண விட, பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட ஒன்னு ஒரே ஒரு தான் கூட்டிட்டு அவர் பேர், அப்படிதானே? அப்போ இதுக்கான ஆன்சர் 18.8. வெரி குட், சூப்பர். சரியா? ஸோ இந்த மாதிரி தான். இப்போ இதை நான் சொல்லி கொடுத்தேன். நீங்க வீட்டுல போயிட்டு உங்க புக்ல உள்ள சம்ஸ், நெட்ல ஏதாவது சம்ஸ் இருந்தா நீங்க செஞ்சு பாருங்க. ரவுண்டிங் ஆஃப் பண்ண வரும். எதுவுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லையா, வீட்டுல ஏதாவது இந்த காய்கறி கடையில வாங்கின பில்லு, இல்ல மளிகை கடை வாங்கின பில்லுல இந்த பில்லுன்னு ஒண்ணுல அந்த துட்டு லாஸ்ட் அமௌண்ட் எழுதிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. 950.05 அப்படி மட்டும் ரவுண்டிங் ஆஃப் போட்டு அந்த 9 அப்படிங்கிற ரவுண்ட் அழிப்பாங்க. அதெல்லாம் எடுத்துப்பாங்க, உங்களோட டே டு லைஃப்ல இருக்கிறத எடுத்துப்பாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் ஓகேவா? இதே மாதிரி அப்ராக்சிமேஷனுக்கு ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்க ஸ்கூல் கிரவுண்ட்ல மாணவர்கள் நிக்கலாம். எத்தனை மாணவர்கள் நிக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். எத்தனை மாணவர்கள் நிக்காங்கன்னா அப்படின்னா, நீங்க திடீர்னு ஸ்கூல்ல உள்ள அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார வச்சு எண்ணி பார்த்து எவ்வளவு வருஷம் ஆக போகுது, அப்புறம் நம்ம அப்ராக்சிமேட்டா என்ன சொல்லலாம்? சார் ஒரு 200 பேர் நிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த 200 பேர்னு சும்மா சொல்றீங்களா தோராயமா, அதுதான் அப்ராக்சிமேஷன். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, குட். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நம்ம வந்து 5 வேர்ட்ஸ் பார்க்கலாமா? டிக்டேஷன் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெஷர்மெண்ட், அளவீட்டியல். ஃபர்ஸ்ட் ஒன் மெஷர்மெண்ட், அளவீட்டியல். ரெண்டாவது அக்யூரேசி, துல்லியத்தன்மை. ரெண்டாவது அக்யூரேசி, துல்லியத்தன்மை. ஃபர்ஸ்ட் ஒன் மெஷர்மெண்ட், அளவீட்டியல். ரெண்டாவது அக்யூரேசி, துல்லியத்தன்மை. மூணாவது ரவுண்டிங் ஆஃப், முழுமையாக்குதல். ரவுண்டிங் ஆஃப், முழுமையாக்குதல். நாலாவது அப்ராக்சிமேஷன், தோராயமாக்கல். அப்ராக்சிமேஷன், தோராயமாக்கல். நாலாவது. ஸோ மூணாவது ரவுண்டிங் ஆஃப், முழுமையாக்குதல். நாலாவது அப்ராக்சிமேஷன், தோராயமாக்குதல். அஞ்சாவது மில்லிமீட்டர். தமிழ்லையும் மில்லிமீட்டர் தான், இங்கிலீஷ்ல மில்லிமீட்டர் தான் ப்ரொனவுன்ஸ். சரிங்களா? அந்த வார்த்தையை மட்டும் கவனிச்சுக்கோங்க. அப்ராக்சிமேஷன், அப்புறம் மில்லிமீட்டர். தமிழ்லையும் மில்லிமீட்டர் தான், இங்கிலீஷ் மில்லிமீட்டர் தான். சரியா? இதுதான் உங்களுக்கு உண்டான 5 வேர்ட்ஸ் டிக்டேஷன் வேர்ட்ஸ். அதை நோட் பண்ணி என்ன பண்ணுவோம், போட்டோ எடுத்து அனுப்பணும்ல, அது கண்டிப்பா பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஹோம் ஆக்டிவிட்டி. ஹோம் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கேலண்டர், சரிங்களா, கேலண்டர் எடுத்துக்கோங்க. கடிகாரம் எடுத்துக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பர். வீட்டுல நீங்க வாங்குவீங்க ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுலலாம் நான் அதுக்கு ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், வீட்டுல இந்த மளிகை பில்லு, காய்கறி பில்லு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க இதுலயும் பார்க்கலாம். இதுலயும் பாருங்க, எங்கெல்லாம் ரவுண்டிங் ஆஃப் அல்லது அப்ராக்சிமேஷன் வார்த்தைகள் நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க. வார்த்தைகள் ரவுண்டிங் ஆஃப், அப்ராக்சிமேஷன் எங்கெல்லாம் இருக்கு, அப்படி இல்லைன்னா அந்த எண்களை எங்கெல்லாம் ரவுண்டிங் ஆஃப் பண்ணியிருக்காங்க, மேல போட்டுட்டு ஒரு நம்பர், கீழே ரவுண்டிங் ஆஃப் போட்டுருக்க நம்பர் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஒரு 3 எக்ஸாம்ல எழுதிட்டு இந்த இடத்துல பார்த்தேன், பேப்பர்ல இந்த இடத்துல போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? பார்த்து உங்க நோட்ல எழுதிட்டு இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்க இதை கடிகாரம் தான் எடுக்கணுமா சார், கலண்டரா எடுக்கணுமா, மளிகை பில்லே எடுக்கலாமா? நீங்க சொன்னதான் எடுக்கலாம். நீங்க மளிகை பில்ல எடுக்கலாம், காய்கறி பில்ல எடுக்கலாம், எதுனாலும். வீட்டுல வந்து மேபி ஒரு கோல்டு வாங்கியிருப்பாங்க, அதுல இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அந்த ரவுண்டிங் ஆஃப்,
அதெல்லாம் பார்க்கலாம். பாருங்க எந்த பில் இருக்கோ அதை பார்த்து ஒரு 3 எக்ஸாம். ஓகே ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும். வேற டவுட் இருக்கா? வீட்டில் போயும் ரீட் பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. வரும்போது அந்த கிளாஸ்க்குள்ள வரும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு மற்றதெல்லாம் நான் சொல்றேன் அடுத்த கிளாஸ் உண்டான. ஓகே சரி ஸ்டூடெண்ட், டவுட் இல்லைங்களா? சரி இப்போ கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.